Aarti Jewellers, Shubharambhangalin Arambam. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. குமுதம் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். காஞ்சி சங்கர மடத்தின் 71வது பீடாதிபதியாக கணேஷ சர்மா டிராவிட் பொறுப்பேற்றுள்ளார். யார் இந்த கணேஷ சர்மா டிராவிட்? உலகையே திரும்பி பார்க்க வைத்த காஞ்சி அட்சய திருதியை நிகழ்வு. இந்த நிகழ்வின் பின்னணி என்ன? விரிவாக பார்க்கலாம் இந்த காணொளி. வைணவம், சைவம், அத்வைத்தியம் இந்த மூணுமே வேற வேற வழிமுறைகள் மாறி தெரிஞ்சாலும் ஒரே பரம்பொருளை நோக்கி பயணிக்கிற அதே ஆன்மீக நெறிதான். முதலில் வைணவ சமயம். விஷ்ணுவே பரம்பொருள். அவனே உலகத்தை உருவாக்கி காத்து அழித்து மீண்டும் உயிர்ப்பிக்கிறவன். இதுதான் வைணவத்துடைய அடிப்படை நம்பிக்கை. வேதங்கள், உபனிஷத்துக்கள், பாகவதம், ராமாயணம், மகாபாரதம் என எல்லாமே இந்த கருத்துக்கு சான்றாயிருக்கு. ஆழ்வார்கள் எனப்படும் 12 பெருமான்கள் தங்களுடைய பக்தியால் எழுதிய 4000 திவ்ய பிரபந்தம் இந்த வைணவ சமயத்தின் ஆன்மீக இலக்கியமா பார்க்கப்படுது. ஸ்ரீ ராமானுஜர் இந்த வைணவ பரம்பரையை மேலும் திணிக்க விசிஷ்டாத்வைத எனும் ஒரு பெரிய தத்துவ அடித்தளத்தை கொடுத்தார். அவர் கூறியது, பரம்பொருள் ஒரே ஒரு விஷ்ணுதான், ஆனால் ஆத்மாக்களும் உலகமும் தனித்தனி இருப்பவை. அதில்தான் வைணவம் பக்தியையும் பாசத்தையும் நம் வழிகாட்டியாக்கிறது. அடுத்து சைவ சமயம். சிவனே பரம்பொருள். அவர்தான் அனைத்தையும் அடக்கிய சிவசக்தி. இதுதான் சைவத்தின் நம்பிக்கையாகும். நாயன்மார்கள் எனப்படும் 63 பெருமான்கள் தங்களுடைய உயிரையே சிவபக்திக்கு அர்ப்பணித்தவர்கள். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர் இவர்களின் பாடல்கள் இன்னைக்கு தேவாரமும் திருவாசகம்னு சொல்லப்படுது. அடுத்து சங்கராச்சாரிய வரலாறு. ஆதிசங்கரர் கிபி 8ஆம் நூற்றாண்டில் கேரளாவின் கலடியில் பிறந்தவர். இவர் ஒரு தெய்வீக மெய்யறிவாளர். அவர் இந்தியாவின் 4 மூலைகளிலும் பீடங்களை நிறுவினார். ஸ்ருங்கேரி, பூரி, ஜோஷிமடம், துவாரகா இது எல்லாமே இன்னைக்கு சங்கராச்சாரியா மடங்கள்னு அழைக்கப்படுது. இது சங்கராச்சாரியா பதவிக்கு தேர்வு செய்யப்படுபவர்கள் பிரம்மச்சாரியா இருந்து வேத ஞானத்தில் தேர்ச்சி பெற்று தற்போதைய ஆச்சாரியரின் ஆசிர்வாதத்துடன் சந்நியாச தீட்சை பெற்று பதவிக்கு வருகின்றனர். காஞ்சி காமகோடி பீடம் ஒரு மிக பழமையான பீடமாகும். அந்த பீடத்தை ஆதிசங்கரர் நிறுவினார் என்ற மரபு நிலவுகிறது. இப்போ 70வது பீடாதிபதியாக பூஜ்ய ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் உள்ளார். அடுத்து பீடாதிபதியாக யார் எனும் எதிர்பார்ப்பு நிலவி வந்த சமயத்துல அண்ணாவரத்தில் பிறந்த ஸ்ரீ துட்டு சத்ய வெங்கட சூரிய சுப்பிரமணிய கணேஷ சர்மா டிராவிட் இப்போது 71வது சங்கராச்சாரியராக ஸ்ரீ சத்ய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி என்னும் திருநாமத்துடன் பதவியேற்றுள்ளார். ஸ்ரீ கணேஷ சர்மா டிராவிட் தெலுங்கானா மாநிலம் நிஜாமாபாத் அருகில் உள்ள நிர்மல் மாவட்டம் அங்குள்ள ஸ்ரீ ஞான சரஸ்வதி தேவஸ்தானத்தில் பணியாற்றியவர். 2006ஆம் ஆண்டு முதல் வேதங்களை இளமையிலிருந்தே கற்று ரிக், யஜூர், சாம வேதங்கள் மற்றும் பல சாஸ்திரங்களில் தேர்ச்சி பெற்றவர். இவர் காஞ்சி சங்கராச்சாரியர் சுவாமிகளின் ஆசிர்வாதத்துடன் ஆன்மீக பாதையை மேற்கொண்டுள்ளார். ஏப்ரல் 30 அட்சய திருதியை தினத்தில் காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலில் உள்ள பஞ்சகங்கா தீர்த்தத்தில் அவர் சந்நியாசம் ஏற்று காவி வஸ்திரம் கொண்டு புதிய ஆச்சாரியராக வாழ்த்தப்பட்டார். பூஜ்ய ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவரது தலையில் சாலக்கிரமம் வைத்து சங்க தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்து மந்திர உபதேசங்களுடன் ஆசிர்வதித்தனர். இந்த ஆன்மீக விழாவில் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி, சுப்பிரமணிய சுவாமி மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு புதிய பீடாதிபதியை தலைவணங்கி வாழ்த்தினர். ஆதிசங்கரிலிருந்து தொடங்கி தற்பொழுது கணேஷ சர்மா டிராவிட் வரை 71 பேர் தொடர்ந்து ஆன்மீக பணியை தாங்கி வருகின்றனர். Aarti Jewellers, Shubharambhangalin Arambam. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. இந்த அக்ஷய திருதியில ஆத்மார்த்தமான ஆஃபர். உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல 1 இல்ல இன்னும் 2%, 3% கம்மி. வைர நகை கேரட்டுக்கு 6000 ரூபாய் கம்மி.